திரு சுகுணா திவாகர் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதான் திமுகவுடைய கூட்டணியுடைய இலக்கு. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது, எதையெல்லாம் களத்தில் அவங்க முன்வைத்தார்கள் பிரதானமாக? இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் குறித்து கவனம் ஈர்க்கணும் அப்படி விரும்புகிறேன். என்னென்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் திமுக அதிமுக பிரச்சாரங்கள் பற்றி. அதெல்லாம் ஒரு விஷயம் பேசு பொருளாக இந்த பிரச்சாரத்தில் இருந்த ஒரு விஷயம், அது ஒரு அபாயகரமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இன்றைக்கி விஜய் பேசின பிரச்சாரத்துலையுமே அது எதிரொலித்தது. என்னென்னா, குழந்தைகளை ஓட்டு போட வைப்பது. குழந்தைகள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் சாக்லேட் கேட்டு அடம்பிடிப்பாங்க, ட்ரெஸ் கேட்டு அடம்பிடிப்பாங்க. அந்த குழந்தைகளை அவங்களுடைய அப்பா அம்மா சித்தப்பா தாத்தா பாட்டியிடம் ஓட்டு கேட்க வைப்பது அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு ஜனநாயகத்திற்கு மட்டுமில்ல, அது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்தியாவில் தேர்தல்ங்கிறது பல படிநிலையில் கடந்து வந்திருக்கிறது. பெண்களுக்கான வாக்குரிமை முதல்ல நீதி கட்சி கொடுத்தது. உயர் வர்க்கத்தினர் மட்டும்தான் வாக்களிக்க முடியுங்கிறப்ப அண்ணல் அம்பேத்கர் வயது வந்தோர் அனைவருக்குமான வாக்குரிமை அப்படிங்கிறத அரசியல் சட்டத்துடைய அடிப்படையாக மாற்றினார். ஏன் வயது வந்தோர் அனைவருக்கும் அப்படின்னா, 18 வயதில் தான் ஒருத்தருக்கு வாக்களிப்பதற்கான ஒரு மன முதிர்ச்சி வரும். அப்போதான் நீங்கள் வாக்களிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் தான் அரசியல் சட்டத்துடைய அடிப்படையான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா, நீங்கள் திருமணம் பண்ணனாலும் 18 வயது ஆகணும். 18 வயதுக்கு கீழே ஒருத்தர் திருமணம் பண்ணால் அது அந்த திருமணம் செல்லாது, அல்லது போக்சோ சட்டத்தில் நீங்கள் கைது பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு 6 வயசு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு 10வது படிக்கிற பையன், 8வது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு 18 வயது நிரம்பி ஒருத்தர் வாக்களிக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது, இந்த ஓட்டை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்வது என்பது அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒன்று. இதை விஜய் பேசுகிறார், விஜயனுடைய ஆதரவாளர்கள் பேசுறது மட்டுமல்ல, ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அதை பற்றி எந்த விமர்சனமே இல்லாமல் இது விஜயோட ப்ளஸ், இப்படியெல்லாம் ஓட்டு விழும் அப்படின்னு விவாதிப்பது என்பது அது என்னைய கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு 16 வயசில் ஒரு பையன் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காமல் கார் ஓட்டு ஆக்சிடென்ட் ஆகிறானா நம்ம அந்த பெற்றோரை குற்றவாளிகளாக சொல்லுவோம். அல்லது ஒரு குழந்தை திருமணத்தை ஒரு பெற்றோர் நடத்தி வச்சார்னா அந்த பெற்றோரை குற்றவாளிகளாக சொல்லுவோம். இதுவும் அதே தான். நீங்கள் ஒரு 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு 18 வயசு உள்ள ஒருத்தருக்கு ஓட்டு போட வைக்கிறதுங்கிறதே அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஜனநாயகத்திற்கும் விரோதமான ஒன்று. அது ஒரு கிரிமினல் குற்றம். அதை ஆதரிக்கக்கூடிய அல்லது என்டாஸ் பண்ணக்கூடிய அல்ல அதன் மீது எந்த விதமான விமர்சனம் இல்லாமல் அதை மட்டுமே பேசுபொருளாக்குவதுங்கிறது ஒரு குழந்தை திருமணம் போன்ற ஒரு கிரிமினல் குற்றத்துக்கு துணையை சேர்ப்பது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த விஷயத்தை பெரும்பாலும் எந்த விவாதங்களை யாரும் பேசுறது இல்லை, அல்லது இதுக்கு முன்னால் பேசுனது என்னுடைய கவனத்துக்கு வரல அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, நீங்கள் கேட்ட கேள்வி திமுகவுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது அவங்க முதல்ல இருந்தே அவங்க செட் பண்ணது அப்படிங்கிறது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இது திமுக வெர்சஸ் அதிமுக அல்ல. இன்னைக்கு அதிமுக என்பது பாஜகவினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அதிமுகவுக்கோ அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருக்கு போடக்கூடிய ஒரு வாக்குமே அது பாஜகவுக்கு போடக்கூடிய ஒரு வாக்கு தான் அப்படிங்கிறது. அந்த பிரச்சாரத்துக்கு பாஜகவே கடைசி நேரத்தில் வலு சேர்த்ததுங்கிறத பார்க்குறோம். தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வந்தது அது உண்மையிலேயே இந்த நேரத்தில் ஏன் அதை கொண்டு வந்தாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக தொகுதி மறுவரையறை மசோதா அப்படிங்கிறது 3ல் 2 பங்கு மெஜாரிட்டிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது இவங்களால் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் பாஜக ஏன் இந்த பலப்பரீட்சையை எடுத்தது அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது திமுகவுக்கு அது ஒரு கூடுதல் ப்ளஸ்ஸாக மாறினது. ஸ்டாலின் அந்த சட்ட நகலை எரித்ததில் இருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக அவர் பேசியது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது பெரிய அளவில் அவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். திமுக கூட்டணி அவருடைய பிரச்சாரங்கிறது 3 விஷயங்களை அடிப்படையாக வச்சுருந்தது. ஒன்று என்னென்னா, அவங்க நிறைய மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றிக்கிறாங்க, அதை தொடர்ச்சியாக அவங்க பேசினாங்க. 2வது, நான் சொன்ன மாதிரியான இந்த ஆன்டி ஏடிஎம்கே அல்லது ஆன்டி என்டிஏவாக டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, மத்தியில் அதிகாரம் குவிந்தால் தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் முன்னால் முன் வச்சாங்க. இந்த 2 விஷயம்தான் அவங்களுடைய பிரச்சாரத்துடைய அடிப்படை. 3வது பிரச்சாரமாக அவங்க நம்பினது என்னன்னா, கூட்டணி. அதுவுமே அவங்களுடைய பிரச்சாரத்தில் அதில் சின்ன நெருடல்கள், தடங்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. அதில் பல விஷயங்கள் சரி செய்யப்பட்டது, சில விஷயங்கள் இன்னும் சரி செய்யப்படாமலே இருக்கின்றது. அது தேர்தல் முடிவுகளில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது இனிமேல் தான் தெரியும். அடுத்து திமுக தன்னுடைய வெற்றிக்கு பிரதானமாக நம்பி இருந்ததுங்கிறது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அப்படிங்கிறது. 2016 தேர்தலை போல சிதறும். ஏடிஎம்கே கொஞ்சம், விஜய் கொஞ்சம், சீமான் கொஞ்சம் வாங்குவார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா இருக்காங்க, சசிகலா ராமதாஸ் கூட்டணி இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க நம்பினாங்க. அது கை கொடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு முடிவுகளில் தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இந்த 3 குறிப்பாக 4 முனை போட்டிகள் தான் வச்சுக்கலாம். நம்ம சசிகலா ராமதாஸை கூட விட்டுடலாம், இல்லை அவங்களையுமே சேர்த்துக்கிட்டோம்னாலுமே கூட சசிகலா ராமதாஸ் கூட்டணியில் சசிகலா மட்டும்தான் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தார்கள். ராமதாசனால் உடல்நலத்தின் காரணமாக பிரச்சாரம் செய்ய முடியலை. சோசியல் மீடியாவில் பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ விஜய்ங்கிறவர் விஜய் மட்டும்தான் பிரச்சாரம் செய்தார்.
அதுவுமே பிரச்சாரமாக அவர் செய்யலை, அவர் முழுமையாக அந்த பிரச்சாரத்தை செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதிமுக கூட்டணியில் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் மட்டும்தான் எடுபட்டது. அவர்களுடைய உழைப்புங்கிறது உண்மையிலேயே வந்து எல்லா தொகுதிகளையும் தேர்தலுக்கு முன்பு இருந்தே அவர் சுற்றி சுருண்டு ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை அவர் செய்தார். ஆனால் திமுக கூட்டணியில் தான் ஸ்டாலின் செய்தார், உதயநிதி ஸ்டாலின் செய்தார், கனிமொழி செய்தார். பிரேமலதாவுடைய பிரச்சாரம்ங்கிறது சில இடங்களில் வந்து நெகட்டிவாக போனாலுமே கூட முதல்ல வந்து அதுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமே வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் சார்ந்த இடங்களில் வந்து திருமாவளவன், வீரமணி, சிவவீரபாண்டியன் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள். ராகுலுடைய பிரச்சாரம்ங்கிறது பிஜேபி எதிர்ப்பு, அதிமுக பிஜேபி ஒரு அங்கம்ங்கிறதெல்லாம் சொன்னாலுமே கூட ஸ்டாலினும் ராகுலும் ஒரே மேடையில் ஏறலை அப்படிங்கிறது ஒரு சின்ன நெருடல் அப்படின்னு சொல்லலாம். கடைசி நேரத்தில் வந்தார் ராகுல் அப்படின்னு விமர்சனம் வந்து. ஆமா, கடைசி நேரத்தில் வந்தார். அதே நேரத்தில் ஸ்டாலினுடைய அவர் மேடை ஏறலை. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் வந்து திமுகவுக்கு முற்றிலும் எதிரான ஒரு மனநிலையிலையும் அவர் பேசலை. அவர் பேசியது முழுக்க வந்து பிஜேபி அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சித்த ஸ்டாலினுடைய பெயரை வந்து முன்வைத்து அவர் பேசுகிறார். உங்களால் வந்து ஸ்டாலினை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, மோடியால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு முதலமைச்சர்னா ஸ்டாலின் தான் அப்படின்னாரு. அதை தாண்டி தேஜஸ்வி யாதவ், கெஜ்ரிவால், இப்போ இதில் என்னன்னா ஏடிஎம்கேலே அதை வந்து வந்தாங்க. இப்போ நிதின் நபீன் வந்தார், அல்லது வந்து இவர் பியூஷ் கோயல் வந்தார், தேவேந்திர பட்னாவிஸ்லாம் வந்தாலுமே கூட நிதின் நபீன்லாம் ஒரு ஊரில் ரோட் ஷோ போகிறாரு, யாருக்குமே மக்களுக்கு தெரியல, அவர் யாருனே தெரியல நிதின் நபீனை. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் கூட போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா அவங்கெல்லாம் நிதின் நபீன்லாம் யாராவது அறிமுகம் பண்ணி வச்சாதான் தெரியும். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோ தேஜஸ்வி யாதவோ ஓரளவுக்கு பரிச்சயமான முகம் அப்படிங்கிற அடிப்படையில் அதெல்லாம் ஓட்டாமரமாக இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியல. கம்பேரிட்டிவாக பார்க்கிற பொழுது பிரச்சாரத்தினுடைய பலம், பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை, அவங்க வந்து செஞ்ச பிரசன்டேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப மற்ற அணிகளை விட திமுகவுக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் இருந்தது அப்படின்னு தான் பார்க்குறேன்.